நிச்சயமாக பானு. திருத்தணி மார்க்கெட்டின் அடையாளமாக விளங்கி வந்த காந்தி சிலை போக்குவரத்துக்கு வசதிக்கும் இன்று அதிகாலை பாதுகாப்பு பெயர்த்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அப்பகுதியில் போக்குவரத்து செல்ல ஒரு சிரமமாக இருந்த சூழலில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த சிலையானது வைக்கப்பட்டுள்ளது. அதாவது அரக்கோணத்தில் இருந்து சுங்கோச்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வழியாகவும், அதே போன்று குறிப்பாக சென்னை திருப்பதி நெடுஞ்சாலைக்கு செல்லக்கூடிய வழியாகவும் இணைக்கக்கூடிய முக்கிய பகுதியில் இந்த கூட்டு சாலையில் இந்த சிலையானது இருந்தது. அதே போன்று மார்க்கெட் பகுதியில் இருந்ததால் அதிகப்படியான விபத்துகள் ஏற்பட்டு பல்வேறு நபர்கள் காயப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த காந்தி சிலையானது தற்போது காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன், அதே போன்று வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளின் பாதுகாப்போடு அந்த சிலையானது தற்போது அகற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 1949ஆம் ஆண்டு தேசத்தந்தை காந்திஜி அவர்களின் மார்பல் சிலை அந்த பகுதியில் மறைந்த முன்னாள் அமைச்சர் பக்தவாச்சலம் திறந்து வைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு காந்தி சிலைக்கு சிறிய அளவில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் காந்தி ஜெயந்தி நினைவு நாள் உள்ளிட்ட முக்கிய விழா நாட்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்த நிலையில் தற்போது இந்த மார்க்கெட் பகுதியில் இந்த சிலையானது இருந்த பட்சத்தில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவது, அதே போன்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. இதனால் 76 ஆண்டுகள் கழித்து தற்போது இந்த சிலையானதை அகற்றப்பட்டு பத்திரமாக அகற்றப்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. பானு, விவரங்களுக்கு நன்றி மோகன். திருத்தணி அருகே வைக்கப்பட்டிருந்த பழமையான காந்தி சிலை திடீரென்று மாற்றம் செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையில் காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள்.